அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாதஹு. நம்ம இறைவச்சம் உடையவங்களா ஆகணும் அப்படின்னா அதற்கான வழிகளை அல்லாஹ் இந்த திருமறை குரானில் நமக்கு ஏற்படுத்தியிருக்கான். நீங்கள் இறையச்சம் உடையவங்களா ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அல்லாஹுவை பற்றி சிந்திங்க, அல்லாஹுவ பண்புகளை புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹுவை பற்றிய புரிதல் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுச்சுன்னா இந்த குரானை நம்ம படிக்கும்போது அது நம்ம உள்ளத்தில் இறங்கும். அப்போ அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம இறையச்சமுடையவர்களாக ஆவதற்கு சிறந்த வழியாக அது அமையும். அல்லாஹுவை சரியான முறையில் நம்ம அறிஞ்சிக்கிறது தான் இந்த குரானை சிறந்த முறையில் நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவோம். அப்போ அல்லாஹுவை பற்றிய அறிதல் தான் இங்கே நமக்கு முதன்மையானதாக இருக்குது. அல்லாஹுவை அறிஞ்சிக்கிறதான வழிகளை பார்த்தோம்னா அவனுடைய பண்புகள் மூலியமாக அவனை அறிஞ்சுக்கிறோம். அவனுடைய கட்டளைகள் மூலயமா, அவனுடைய ஏவல்கள் மூலியமாக, அப்போ அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் மூலமாக, அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மூலியமாக இவற்றையெல்லாம் சிந்திக்கும் போகும்போது அல்லாஹுவை பற்றி அறிஞ்சிக்க முடியும். மேலும் கூடுதலாக நம்ம அல்லாஹுவை பற்றி அறியணும் அப்படின்னா அல்லாஹுவை பெயர்களின் வழியாக அவனை நம்ம அறிஞ்சிக்க முடியும். அல்லாஹு தன்னுடைய பெயர்களை இந்த குர்ஆனில் கூறும்போது அஸ்மல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹுவிற்கு அழகிய பெயர் உள்ளது, அஸ்மல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இதில் வரக்கூடிய அந்த ஹுஸ்னா அப்படிங்கிற அந்த வார்த்தை சூப்பர்லேட்டிவ் மாதிரி பிரியும். அதாவது நம்ம முன்னாடி பார்த்த அக்பர் அப்படிங்கிறது இஸ்முல் முபாஹலாவில் பிரிஞ்சு வர மாதிரி ரொம்ப பெரியவன், மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோம்ல, அந்த அக்பருங்கிற வார்த்தை மிகப்பெரியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிற மாதிரி இந்த அழகுக்கு அஹ்சன் அப்படிங்கிற மிக அழகானது அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பிரிஞ்ச வார்த்தை தான் ஹுஸ்னா அப்படிங்கிற வார்த்தை கொண்ட பெயர்கள் அப்படின்னு அல்லாஹுக்கு குறிப்பிடப்படுது. அப்போ அஸ்மவுல் ஹுஸ்னா அப்படிங்கிறது பேரழகு நிறைந்த பெயர் அப்படின்னு அல்லாஹு அல்லாஹு கூடிய பெயர்களை குறித்து 4 இடத்துல அல்லாஹு தன்னோட திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்போ அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படிங்கிறது அல்லாஹுடைய அழகிய பேரழகு நிறைந்த பெயர்களை உடையது. அதில் முதலாவதாக சூரத்துல் தாஹா 20வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹுக்கு அழகிய பெயர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு அந்த பெயரை குறிப்பிட்டு சொல்கிறான். அடுத்ததாக சூரத்தில் ஹஸ்ரில் 59வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹுவல்லாஹு ஹாலிகுல் பாரி உல் முசவ்விருல் லஹு ஹஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவனே அல்லாஹ், அவன் படைப்பவன், உருவாக்குபவன், வடிவமைப்பவன், அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன அப்படிங்கிறத அல்லாஹுடைய பண்புகளை குறித்து சொல்லிட்டு அவனுக்கு அழகிய பெயர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே அஸ்மால் ஹுஸ்னா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அழகிய பெயர் இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அடுத்ததாக 17வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குலிதுல்லாஹு அவுதுஹு ரஹ்மானு ஐயாமத் தது ஃபலஹுல் ஹஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், நீங்கள் எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன என்று கூறுவீராக. அப்போ இங்கே குறிப்பாக ஹஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு குறித்து அவனுக்கு அழகிய பெயர் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயம் 180வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலிலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஹூஹு பிஹா. அவனுக்கு அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன, அவற்றின் மூலமே அவனிடம் பிரார்த்தியுங்கள் அப்படின்னு அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு அல்லாஹுக்கு அழகிய பெயர் இருக்குது அப்படிங்கிறத இந்த 4 வசனங்கள் மூலியமாக அல்லாஹ் அவனுடைய பெயர் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுடைய பெயர்களை பற்றி பார்த்தோம்னா
அல்லாஹு அழைக்கக்கூடிய பெயர்கள் வெறுமனே பேரா மட்டுமா தான் இருக்குன்னு பார்த்தா கிடையாது. அல்லாஹு அழைக்கக்கூடிய அனைத்து பெயர்களும் அவனுடைய பண்புகளை குறித்து பேசக்கூடிய பெயர்களாக தான் இறைவனுக்கு வந்து அழைக்கப்படும். உதாரணத்துக்கு மனிதர்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் வந்து அவர்களுடைய தன்மையை குறித்து வைக்கப்படுதானா இல்லை. என்னென்னா ஒரு மனிதருக்கு சாலிஹ் அப்படின்னு பெயர் வச்சா அவர் நல்லவர் அப்படின்னு அவர் பேரு குறித்து அதுக்கு அர்த்தம் உடையதாக இருக்குது. ஆனால் அவருக்கு அவர் ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரான்னு அவர் வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில் தான் தெரியும். ஆனால் அவரை அந்த மனிதரை வந்து சிறு பிள்ளையிலிருந்தே அந்த பெயரை கொண்டு அழைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். அதே மாதிரி வஹாப் அப்படின்னா அள்ளி கொடுப்பவர் அப்படின்ற அர்த்தம். ஒரு மனிதர் வந்து எப்போதுமே அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் கிடையாது. கஞ்சனாக கூட இருக்கலாம். அதனால் மனிதர்களுக்கு வைக்கக்கூடிய அனைத்து பெயர்களுமே அவர்களுடைய பண்புகளை குறித்து வைக்கக்கூடிய பெயர்கள் கிடையாது. வெறுமனே சும்மா அவங்கள அழைப்பதற்காக வழங்கக்கூடிய பெயர்கள் தான் மனிதர்களுக்கு வைக்கப்படுது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அவனுடைய பண்புகளை குறித்து அழைக்கக்கூடிய பெயர்களாகவே அல்லாஹுக்கு வழங்கப்படுது. அவனை வந்து அந்த பண்புகளை குறித்து அழைக்கக்கூடிய அழகான பெயர்களை வந்து அல்லாஹுவே தன்னோட திருமறையில் ஏகப்பட்ட இடங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு போன்றே மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்படுது. அதாவது உதாரணத்துக்கு அல்லாஹ் வந்து சமீஹ் கேட்பவன் அப்படின்னு சொல்கிறோம். அதே பெயரை மனிதருக்கு வைக்கும்போது அவங்களும் கேட்கக்கூடியவங்க செவியேற்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க, கேட்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. அதே போல் பசீர் பார்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹுக்கு அழைக்கப்படும்போது மனிதனும் செவியேற்கக்கூடியவனாக தான் இருக்கான். ஒன்று போல் வந்தாலும் ஆனால் இரண்டுமே ஒரே தன்மையை குறித்து வைக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அல்லாஹுக்குள்ள தன்மை வந்து வேறு. என்ன பார்த்தா மனிதன் வந்து ஒரே நேரத்தில் 2-3 பேர் பேசுகிறத கேட்க முடியுமானா முடியாது. அல்லாஹு ரப்பில் ஆலமீன் அனைத்து பிரபஞ்சங்களில் உள்ள எல்லாரும் பேசக்கூடியதை கேட்குறான். அப்படி கேட்கக்கூடிய கிருபையாளனா அவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கான். மனிதனை உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா மனிதன் வந்து நம் கண் முன்னே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ளதை தான் மனிதனால் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் தூரத்தில் இருக்கிறதையும் பார்ப்பான், சின்ன விஷயத்தையும் பார்ப்பான், பெரிய விஷயத்தையும் பார்ப்பான். மனிதர்கள் விலங்குகள் எல்லாத்தையும் இந்த பூமி அண்ட சராசரம் எல்லாத்தையும் அவன் வந்து அவனுடைய இறையாசனத்தில் அமர்ந்து கொண்டே இங்கே வந்து கண்காணிக்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கான். அதே போல் கேட்கக்கூடிய விஷயமா இருந்தால் மனிதன் வந்து குறிப்பிட்ட சவுண்டு தான் அவனால் கேட்க முடியும். ஒரு தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்து ஒலி எழுப்புனா மட்டும்தான் அந்த சவுண்டை மட்டும்தான் மனிதனால் கேட்க முடியும். அதே மாதிரி ஒருத்தருடைய பேச்சை தான் அவனுக்கு கவனித்து கேட்க முடியதாக இருக்கும். அல்லாஹுக்கு வந்து சின்ன சவுண்டாக இருந்தாலும் சரி, பெரிய சவுண்டாக இருந்தாலும் சரி, மனிதன் மிகப்பெரிய அளவில் தாங்க முடியாத சவுண்டு கூட கேட்கவே முடியாத சவுண்டை கூட அல்லாஹுவால் கேட்க முடியும். ஏன் மனதில் சிந்தனை மனிதன் வந்து சிந்தனை செய்யக்கூடிய அந்த சிந்தனையை கூட அல்லாஹுவால் செவியேற்க முடியும். அப்படிப்பட்ட பண்புகளை உடையவனை தான் அல்லாஹுவை நம்ம குறிப்பிடுறோம். மனிதனுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு, இறைவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு. மனிதன் வந்து குறிப்பிட்ட எல்லைகளுக்கு அவனோட சக்தி குறிப்பிட்ட எல்லைகளுக்கு தான் இருக்கும். பலகீனத்து உடையவனாக தான் மனிதன் இருக்கான். ஆனால் இறைவனுடைய சக்தி ஆற்றல்ங்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்டது. பலகீனத்திற்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அப்போ ரெண்டையும் ஒன்றா புரிஞ்சிக்கக்கூடாது. எந்த எல்லைகளுக்கும் பலகீனத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை சரியாக புரிஞ்சிக்காததுனால தான் அவனுடைய பண்புகளை சில மனிதர்களுக்கு வச்சு இணை வைப்பில் ஈடுபடக்கூடியவங்களாக மனிதர்கள் இருக்காங்க. அவனுடைய ஆற்றலையும் பண்பையும் உயர்வாக கருதி அவனை விளங்கி நம்ம அவனோட சக்தியை பிரம்மாண்டத்தை விளங்கி அவனை நம்ம வணங்கணும். அடுத்த விஷயமா அல்லாஹ் எங்கே இருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கானா அப்படின்னா கிடையாது. மற்ற மதங்களில் அவங்களுடைய இறைவன் எங்கே இருக்கான்னு பார்த்தா சொல்லுவாங்கன்னா தூண்லேயும் இருக்கான், துரும்புலேயும் இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்க. ஆனால் நம்மளுடைய இஸ்லாத்தின் அடிப்படையில்
நம்ம எப்படி இறைவனை பார்க்கணும்னா, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்கணும்னா, அவனை கண்ணியத்தோட அவனுக்கே உரிய இடத்துல இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம பார்க்கணும். எங்கே இருக்கான்னு அல்லாஹ்வே அவனுடைய இருப்பிடத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 20வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரஹ்மானு அலல் ஹர்ஷித் தவா, அளவற்ற அருளாளன் அரசின் மீது அமர்ந்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அவனுக்கே உரிய இடமான அந்த அர்ஷில் அமர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த அர்ஷை பார்த்தோம்னா சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, அது அவனுடைய சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிம்மாசனம்ங்கிறது சிங்கத்துடைய ஆசனம். அப்போ இறைவனை விலங்குகளோடு ஒப்பிடுவதற்கு சமமாயிடும். அதனால் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தணும்னா, அர்ஷ இறையாசனம், இறைவனின் ஆசனம். அதில் தான் அமர்ந்து அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கண்காணித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கே உரிய கண்ணியமான இடத்துல அமர்ந்திருக்கான் அப்படிங்கிறத தான் நம்ம அடிப்படையாக விளங்கணும். இந்த இறையாசனத்தில் அமர்ந்துட்டு தான் அனைத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத விளக்குற வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தேயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ ஹிந்தஹு மா ஃபத்தீஹத்தில் கைபி வலா யஹ்லமுஹா இல்லா ஹுவ வ யஹ்லமு மாஃபில் பர்ரி வல் பஹ்ரி வமா தஸ்கூத்து மின் வர்காத்தி இல்லா யஹ்லமுஹா வலா ஹப்பத்தி ஃபி லுலுமாத்தில் அரளி வலா ரதபி வலா யபுசின் இல்லா ஃபி கிதாபில் முபீன். மறைவானவற்றின் திறவுகோல் அவனிடமே உள்ளன, அவனை தவிர யாரும் அதனை அறிய மாட்டார்கள். தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான். ஓர் இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை. பூமியின் இருள்களில் உள்ள விதையானாலும் ஈரமானதையோ காய்ந்ததையோ ஆனாலும் தெளிவான ஏட்டில் இல்லாமல் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் என்ன அல்லாஹ் சொல்ல வரானா, அல்லாஹ்விட்ட தான் மறைவான அறிவு, மறைவான திறவுகள் இருக்குது. அவனை தவிர யாரும் அதை அறிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவன் தரையில் இருப்பதையும் கடலில் இருப்பதையும் கடலில் உள்ளதையும் அறிவேன் அப்படிங்கிறான். அப்போ தரையில் இருந்தாலும் சரி, கடலுக்கு உள்ளதாக இருந்தாலும் சரி, ஒரு இலை கீழே விழுந்தாலும் சரி, அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதாவது பூமிக்குள்ளே உள்ள இருளில் உள்ள விதையானாலும் சரி, ஈரமாக இருந்தாலும் சரி, காய்ந்ததாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் அவனுடைய கண்காணிப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவனுடைய அரசில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். ஒரு விதை முளைச்சி வெளியே வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அது காஞ்சதாக இருந்தாலும் சரி, ஈரமானதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தாலும் அது எனக்கு அவனுடைய அறிவுக்கு உட்பட்டு தான் இருக்குது, அவனுடைய கண்காணிப்பில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத, அவனுடைய பார்வையில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத தான் அல்லாஹ் இங்கே இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். என்னென்னா, மனிதன் செய்யக்கூடிய பிழைகள்னால அல்லாஹுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறது தவறான எண்ணம். அல்லாஹுக்கு மனிதன் செய்யக்கூடிய தவறுனால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய தவறுகள் குறித்து அவங்கவுங்க தான் பலனை அனுபவிப்பாங்க தவிர, அல்லாஹுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள உறவு என்னன்னா, அல்லாஹ் படைப்பாளன், நம்ம அவனது அடிமை, அவனுடைய படைப்பினங்கள். அதனால் அல்லாஹுவுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னால எந்த ஒரு அந்தஸ்தோ இல்லை எந்த ஒரு அந்தஸ்தில் குறைவோ ஏற்படாது. ஏன்னா அல்லாஹ் தேவையற்றவன், நம் மனிதன் தான் தேவையுடையவனாக இருக்கான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, மனிதர்களில் ஒரு தந்தை எடுத்துக்கிட்டோம்னா, தந்தை ஒரு மகன் தவறு செஞ்சால் அந்த மகனின் மீது வச்சுருக்க அன்பின் காரணமாக அந்த தந்தை கவலைப்படுவாங்க, பாதிப்படைவாங்க. அதே போல் ஒரு மகளோட செய்யக்கூடிய தவறுகள்னால அவங்க தாய் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க மனிதருங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு உள்ள அன்பின் காரணமாக தான் இந்த பாதிப்பு ஏற்படுது. ஆனால் அல்லாஹுவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா அவன் நம்மளை படைத்த மிக ரப்புல் ஆலமீன்.
அவன் வந்து எந்த ஒரு பலகீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத உணரணும். இதை உணர்கிற விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. முஸ்லீமில் 5033வது ஹதீஸில் வருது. ஹதீஸில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என் அடியார்களே, நான் அநியாயம் செய்கிறத வந்து எனக்கு நானே தடை செஞ்சுக்கிட்டேன். இதை வந்து நான் உங்களுக்கும் தடை செய்கிறேன். அதனால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்யக்கூடியவங்களாக ஆயிராதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், என் அடியார்களே, நான் வழிகாட்டியவர்களை தவிர நீங்கள் அனைவரும் வழி தவறுங்க தான். நீங்கள் நேர்வழி வந்து என்னட்டே கேளுங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி என் அடியார்களே, நான் உணவளித்தவர்கள் தவிர மற்றவங்க எல்லாமே நீங்கள் வந்து பசித்தவர்கள் தான். அதனால் நீங்கள் என்னிடமே உணவு கேளுங்க, நான் உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி என் அடியார்களே, நான் ஆடையை அனுபவித்தவர்களை தவிர நீங்கள் அனைவரும் நிர்வாணர்களே, ஆகவே என்னிடம் நீங்கள் ஆடையை கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நான் உங்களுக்கு ஆடை அளிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி என் அடியார்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், அதனால் நான் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன், ஆகவே என்னிடமே நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். என் அடியார்களே, நீங்கள் என்னை நீங்கள் தீங்கு செய்ய முடியாது. என் அடியார்களே, நீங்கள் என்னை தீங்கு செய்ய முடியாது, எனக்கு பயனளிக்கவும் முடியாது அப்படின்னு இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்வதா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, உங்களில் முதல் கடைசி வரும் மனிதரும் ஜின்னும் மிக தக்வா உள்ள ஒரு மனிதராக இதயம் போல இருந்தாலும் அது எனது அரசாட்சியில் எதையும் அதிகரிக்காது. அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய தக்வாதாரிகளாக இருந்தாலும் அது வந்து என்னுடைய அந்தஸ்தில் எதையும் அதிகரிக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் அனைவரும் மிக கேடான ஒரு மனிதனின் இதயம் போல இருந்தாலும் அது எனது அரசாட்சியில் எதையும் குறைக்காது. நீங்கள் எவ்வளோ தான் கெட்ட செயலை செஞ்சுக்கிட்டு அவங்க உள்ளத்தில் கெட்ட செயல் இருந்தாலும் அது என்னுடைய அரசாட்சியில் எதுவுமே குறைக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் நீங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் நின்று என்னிடம் கேட்டால் ஒவ்வொருவருக்கும் நான் கேட்டதை அளித்தாலும் எனது செல்வத்தில் குறைவாகுவது கடலில் ஊசியை நுழைத்தால் குறைவதற்கு அப்படின்னு அல்லாஹுடைய அந்தஸ்தில் எந்த ஒரு இதுவும் வந்து எனக்கு குறையாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக தான் இருக்கேன், அதனால் எனக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். செய்யக்கூடிய அனைத்தும் உங்கள் செயல்களே, அவற்றை நான் கணக்கெடுத்து அதற்கேற்ப பலனை அளிக்கின்றேன். நல்லதை பெற்றவன் அல்லாஹ்வை புகழட்டும், இல்லாததை பெற்றவன் தன்னை தவிர வேறெதையும் அவன் குற்றம் சொல்ல வேண்டாம். அவன் செய்யக்கூடிய செயல் எல்லாமே அவன் செஞ்ச செயலுக்கு காரணம் அவன் தான். அதன் நஷ்டத்தை அவன் மறுமையில் அடைஞ்சிக்குவான். நன்மை செஞ்சதன் காரணமாக அவங்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நற்பலன்களுக்கு அல்லாஹ் புகழட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் நமக்கு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, அல்லாஹுடைய அந்தஸ்தில் மனிதன் செய்யக்கூடிய தவறுனாலேயோ அமல்கள்னாலேயோ அல்லாஹுக்கு எந்த கூடுதலும் அந்தஸ்தில் கூடுதல் ஏற்பட போகிறதில்ல, அவனுடைய அந்தஸ்தில் எதுவுமே குறைய போகிறதும் இல்லை அப்படிங்கிறத, நம்மளுடைய கண்ணியத்தில் எந்த குறையும் ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம நம்பக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அடுத்த விஷயமா அல்லாஹுவை நம்ம வந்து இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே அல்லாஹ் பார்த்தது கிடையாது, இனிமே பார்க்க போகிறதும் கிடையாது. அப்போ வந்து மூசா நபி அவங்க வந்து அல்லாஹுவை அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டப்ப அல்லாஹுவை பார்க்கணும், எனக்கு காட்சி அளி அப்படின்னு சொல்ல போகும்போது அவங்க வந்து அல்லாஹ் அவங்களுக்கு காட்சி அளித்த போது அதை தாங்க முடியாமல், அல்லாஹுடைய பவரை தாங்க முடியாமல் அவங்க மூச்சிருத்து விழுந்தாங்க அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயம் 143வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவருக்கு வாக்களித்த இடத்திற்கு மூசா வந்தபோது அவரிடம் அவரது இறைவன் பேசிய போது, என் இறைவா, உன்னை எனக்காக காட்டுவாயாக. அதாவது மூசா நபி ஆசைப்பட்றாங்க, இறைவா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மூசா நபி மேலே சொல்கிறாங்க, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறினார்.
அதுக்கு இறைவன், என்னை நீ பார்க்கவே முடியாது, எனினும் இந்த மலையை பார்ப்பீராக. அதற்கு ஒரே இடத்தில் நிலையாக இருந்தால் பின்னர் நீர் என்னை பார்க்கலாம் என்று கூறினார். அவரது இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்தபோது அதை தூளாக்கினான். மூசா மூச்சிறைத்து விழுந்தார். அவர் தெளிவடைந்த போது, நீ தூயவன், உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றேன், நம்பிக்கை கொண்டோரில் நான் முதலாவதாக ஆகவிருக்கின்றேன் என்று கூறினார். அப்போ மூசா நபி ஆசைப்பட்டிருக்காங்க அல்லாஹை பார்க்கணுன்னு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னை நீ பார்க்க முடியாது, அப்படி நீ என்னை பார்க்க ஆசைப்பட்டனா அந்த மலை மீது நான் காட்சி தரேன், அதோட இடத்துல இருந்திருந்தால் நீ என்னை பார்ப்ப அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். உடனே அல்லாஹ் தன்னுடைய அருளை அந்த மலைக்கு இறக்கிய போது அந்த மலை சுக்குநூறாக ஆனோன்னு அதை பார்த்துட்டு மூசா நபி மூச்சடைஞ்சு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தெளிவடைஞ்சு அல்லாஹ்விடத்தில் இது நான் அந்த மாதிரி கேட்டது தவறு அப்படின்னு சொல்லி விளங்கி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க. நீ தூயவன், உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நான் நம்பிக்கை கொண்டவர்களை முதலானவதாக ஆகிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட துவா செய்கிறாங்க. அதனால் இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. மேலும் ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 55வது வசனத்தில், அதாவது மூசா நபி சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் அல்லாஹை பார்க்காம நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 2:55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூசாவே, அல்லாஹ்வை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியபோது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை இடிமுழக்கம் தாக்கியது. பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின்னர் உங்களை உயிர்ப்பித்தோம் அப்படின்னு இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது மூசா நபி சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் அல்லாஹை பார்த்தா தான் நம்புவோன்னு சொன்னோன்னே அல்லாஹ் உடனே அந்த இடத்துல தண்டனை இறக்கி உடனே அவங்க மரணிச்சிடுறாங்க. மரணித்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்விடத்தில் அவங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கே அதை உதாரணமாக்கி, நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பித்தோம், அவங்கள மரணிக்க செஞ்சு பின்னர் அல்லாஹ்வை நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள உயிர்ப்பித்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த உலகத்தில் யாராலையும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவங்க இருந்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அவனுக்கே உரிய தோற்றத்தில் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் பார்ப்போம். அதுக்காக அல்லாஹ் அவங்க நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு மறுமையில் ஏற்படுத்தி கொடுறா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அடுத்தது அல்லாஹ்வை அறிவதற்கான விஷயம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அல்லாஹ்வுடைய பண்புகளை புரிந்து கொண்டு அதை நம்ம செயல்படுத்துவதன் மூலியமாக அவனை நம்ம நெருங்க முடியும். இப்படி அவனோட பண்புகளை புரிஞ்சு செயல்படுவதன் வழியாக நம்ம இறையச்சம் உடையவங்களாக நம்ம ஆகலாம். உதாரணத்துக்கு திக்ர் எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹ்வை அடிக்கடி நினைவு கூறக்கூடிய விஷயமாக இந்த திக்ர் இருக்குது. அப்போ 33வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு திக்ருல்லாஹ திக்ரு கசீரா, நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வை தவிர அதிகமாக புகழ விரும்பக்கூடியவங்க வேறு யாருமே இல்லை. அப்போ அல்லாஹ் தன்னை அதிகமாக புகழ சொல்லி அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ அவனை அதிகமாக நம்ம புகழக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிலைகள்லேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவாக்களை நம்ம கடைப்பிடிச்சோம்னாலே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஒரு செயல் நம்ம இடத்துல ஏற்படும். உதாரணத்துக்கு கழிவறைக்கு போனால் கழிவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள துவா, கழிவறையை விட்டு வெளியேறும் துவா, அதை நம்ம நினச்சி பார்த்தாலே அல்லாஹ்வுடைய அருள்னால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினப்போம். அது மட்டும் இல்லாமல் காலையில் தூங்கும்போது ஓதக்கூடிய துவா, அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு நான் தூங்குகிறேன், மரணிக்கிறேன், உன்னுடைய அருளை கொண்டு உயிர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தினான். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே அல்லாஹ் புகழ்ந்து நினைவு கூறுறது, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஓதக்கூடிய துவா, அந்த மாதிரி ஒவ்வொரு துவாக்கள்லேயும் அல்லாஹ் நினைவு கூறுவதன் வழியாக நம்ம அவனை அவனுடைய பண்புகளை புரிஞ்சு அவனை அதிகம் நினைவு கூர்ந்து இறையச்சம் உடையவங்களாக ஆக முடியும். அவனை புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு இது ஒரு எளிய வழியாக நமக்கு இருக்குது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும்போது அவனை நம்ம புகழ்ந்து
அவன்கிட்ட துவா செய்யணும். அவனுடைய பண்புகளை, அவனுடைய ஆற்றல்களை விளங்கி, அவனை புரிஞ்சு அவனிடத்துல துவா செய்ய போகும்போது அல்லாஹ் வந்து அதை உடனே கபூல் செய்கிறான். ஏன்னா அல்லாஹ் வந்து அவனை அதிகமாக புகழக்கூடியதை விரும்புகிறேன்னு சொல்ல போகும்போது அவனுடைய பண்பை புரிஞ்சு அந்த வார்த்தையை கூறி அதை கேட்கும்போது அல்லாஹ் வந்து உடனே அது கபூல் செய்கிறான். உதாரணத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஹாப் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடியவனாக நீ இருக்க இறைவா, நீ எனக்கு வழங்கு அப்படின்னு சொல்லி, நீ வள்ளலாக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த வள்ளலுடைய தன்மையை வஹாப் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து துவா கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, என் இறைவா என்னை மன்னித்து விடு, எனக்கு பின் யாருக்கும் கிடைக்காத ஆட்சியை எனக்கு வழங்கு, நீயே வள்ளல் வஹாபாக இருக்க அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க. அதனால தான் அல்லாஹ் வந்து யாருக்குமே கொடுக்காத ஆட்சியை சுலைமான் நபிக்கு கொடுத்ததா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஐயூப் நபி அவங்க வந்து அல்லாஹ்விடத்துல கேட்ட பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 29 83 84 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அர்ராஹ்முர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லி, இறைவா நீ தான் கருணையாளர்களெல்லாம் கருணையாளன் அப்படின்னு சொல்லி ஐயூப் நபி பிரார்த்திக்கிறாங்க. எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீயே கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என ஐயூப் தமது இறைவனிடம் அளித்த போது அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம். அவருக்கு குடும்பத்தை அவர்களை போன்றோரை நாம் அருளாக வழங்கினோம். வணங்குவோருக்கு இது அறிவுரை. அப்போ வந்து அல்லாஹ் வந்து அல்லாஹ்கிட்ட கேட்க சொல்கிறான், நீ என்னை இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவனை புகழ்ந்து கேட்க போகும்போது அல்லாஹ் வந்து அதை நம்ம கபூல் செய்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல் யூனுஸ் நபி வந்து அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அல்லாஹ் புகழ்ந்து கேட்குறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். 21வது அத்தியாயம் 87 88 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மீனுடையவர் யூனுஸ் கோபித்து கொண்டு சென்றார். அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் நினைத்தார். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருளிலிருந்து என்னை அழைத்தார். அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், கவலையிலிருந்து அவரை காப்பாற்றினோம், இவ்வாறு நம்பிக்கை கொன்றவரை காப்பாற்றுவோம். அப்போ வந்து அல்லாஹ்விடத்தில் அவனை வந்து புகழ்ந்து நம்மளுடைய தவறுகளை உணர்ந்து கேட்கும்போது அல்லாஹ் வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்பிக்கை கொண்டவங்கள காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நமக்கு எதுவும் துன்பம் ஏற்படும் போது நம்மளுடைய அடிமைத்தனத்தை உணர்ந்து நமக்கு அல்லாஹ்விடத்தில் புகழ்ந்து அல்லாஹ்விட்ட கேட்கும்போது அல்லாஹ் அதை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதே போல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. எனக்கு ஒரு வாரிசை ஏற்படுத்து, என்னை தனியாளாக விட்டுடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து வாரிசின் புகழ்ந்து கேட்க போகும்போது அல்லாஹ் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி 2வது அத்தியாயம் 127வது வசனத்தில் இஸ்மாயில் நபி அவங்க வந்து இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வந்து காபாவை புனர்நிர்மாணம் செஞ்சு அதை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கும் போகும்போது அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இப்ராஹிம் இஸ்மாயிலும் உயர்த்திய போது, எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியுறுபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்க. சமீஉல் அலீம், நீயே அறிந்தவன் செவியுறுபவன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நபிமார்களுமே அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய பெயர்களுக்கு உண்டான பண்புகளை உணர்ந்து அவனிடத்தில் துவா செஞ்சுருக்காங்க. அதே போல் நம்மளும் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய பெயர்களுக்கு உண்டான பண்புகளை உணர்ந்து நம்ம கேட்கணும். இப்போ வந்து நமக்கு உணவளிக்கக்கூடியவனாக இருக்க ரஸாக் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டோம்னா அவன் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கான். வஹாப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கான். அல் பாசித் அப்படின்னு சொல்லி தாராளமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ ஒவ்வொரு அல்லாஹுடைய பெயர்களையும் நம்ம உணர்ந்து அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல் லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹுடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம்ல, 10 இரவில் அல்லாமா இன்னக அஃபுன் துஹீபுல் அஃபுவ ஃபஃபு அன்னி, இறைவா நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புவன்,
எனது பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிறோம்ல. அப்போ அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கான். அவனோட இடத்துல அதிகமாக நம்ம மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹுடைய பெயர்கள் 100ல் 1 குறைவாக இருக்குது. அந்த 99 பேரை யார் சிந்திச்சு மனனம் செஞ்சு அதை உணர்ந்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்களோ, அதை மனனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற நபிமொழி இருக்குது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 தான்னு பார்த்தா கிடையாது. 116க்கு மேற்பட்ட சொல்லப்படாத பண்புகளுடைய எண்ணற்ற பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குது. 99 பேர் மட்டும்தான் இருக்கானா? இல்லை, அல்லாஹ்வுக்கு அவனுடைய அறிவில் அவனுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய மினிமம் நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு ஹதீஸ்கள் அறிவிக்கக்கூடியது 99 அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும், அல்லாஹுடைய அறிவில் அல்லாஹுக்கே தெரிந்த பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த துவாலேருந்து நம்ம விளங்கி கொள்ள முடியும் அல்லாஹுக்கு அதிகமான பண்புகளுடைய பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத. அதில் அஹ்மதில் 3712வது ஹதீஸாக அறிவிக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அபனு அபத்திக்க இப்னு அமத்திக்க நாசியத்தின் பியதிக்க மாலின் ஃபிய ஹுக்குமுக அதுலுன் ஃபிய கலாவுக அசலுக ஃபிய குல்லி இஸ்மின் ஹுவலக சம்மைத்த பிஹி நப்சக அவ் அன்சல்தஹு ஃபி கிதாபக அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக அவ் இஸ்தஹ்சர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக அன் தஜாலல் குரான ரபியா கல்பி வ நூர சதுரி வ ஜலாஹ ஹுஜ்னி ஸ்தாப ஹம்மி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த ஒருவர் கவலையோ துக்கமோ ஏற்பட்டால் இவ்வாறு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறைவனிடத்தில் இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்க. அப்படி பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா அவன் உங்களுடைய கவலையும் துக்கத்தையும் அகற்றிட்டு அதுக்கு பதிலாக மகிழ்ச்சியை அவங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த துவாவை கேட்க சொல்கிறாங்க. இதோட அர்த்தம் என்னென்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உனது அடிமை, உன்னுடைய அடிமையின் மகள். எனது முன்னேற்றி முழு நிலையும் உன்னுடைய கைப்பிடியில் உள்ளது. என்னை பற்றிய உனது தீர்ப்பு அமல் ஒன்றாக உள்ளது. என்னை பற்றிய உனது தீர்ப்பு முடிவு முழுமையாக நீதியானதே. உன்னுடைய எல்லா பெயர்களை கொண்டும் உன்னிடம் நான் கேட்கின்றேன். நீ உன்னையே அதனால் அழைத்த பெயராக இருந்தாலும், உனது படைப்புகளில் யாருக்கேனும் கற்றுக் கொடுத்த பெயராக இருந்தாலும், உனது வேதத்தில் நீ இறக்கி வைத்த பெயராக இருந்தாலும், அல்லது உன்னிடமே மறை அறிவில் நீ வைத்திருக்கும் பெயராக இருந்தாலும், குரானை என் இதயத்தின் வசந்தமாகவும் உயிரோட்டமாக ஆக்கு, என் மார்பில் ஒளியாக ஆக்கு, என் துக்கத்தை அகற்றக்கூடியதாக ஆக்கு, என் கவலையை நீக்குவதாக ஆக்கு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனை செய்ய சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த அடிமைத்தனத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய போகும்போது அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்குறேன்னு சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹுக்கு உள்ளுடைய பெயர்களுக்குரிய பண்புகளுக்குரிய பெயர்கள் 99ன்னு பார்த்தா கிடையாது. நம்மளுடைய அறிவுக்கு எட்டுனது தான் இந்த 99. அதுக்கு குர்ஆனில் அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக பெயர்கள் குறிப்பிட்டிருந்தாலும், அல்லாஹுக்கே அவனுடைய மறைவான அறிவில் வைத்து கொள்ளக்கூடிய பெயர்களும் இருக்குது, அதனுடைய பண்புகளும் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் உணர்ந்து அவனிடத்தில் அடிமைத்தனத்தை உணர்ந்து கேட்கும்போது, அதன் வழியாக நம்ம கேட்கும்போது அல்லாஹ் நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்கக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹு உடைய பண்புகளை உணர்ந்து அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.